சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதி நேற்று ஷிரடிக்கு ஒரு பக்தர், பாபாவுடைய பக்தர் வராரு. அவர் பாபாவுக்கு பார்த்திங்கன்னா சுமார் 24,40,000 ரூபாய் மதிப்புள்ள ஓம் சாய் என்று பொறிக்கப்பட்ட ஒரு தங்க எழுத்தை ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தானத்துக்கு கொடுக்குறாரு. யார் அந்த பக்தர், எந்த ஊரை சார்ந்தவர் என்று முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சாய்ராம், வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய தரிசனத்தை காண உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு தினந்தோறும் வருகை தந்தவாறு இருக்கிறாங்க. பலதரப்பு பக்தர்களுக்கு பலதரப்பு பிரார்த்தனைகள் இருக்கும். ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு பிரார்த்தனை நிறைவேற பட்சத்தில் அவங்க என்ன பாபாவிடம் வேண்டியிருக்காங்களோ அது சமர்ப்பணமாக கொடுக்குறாங்க. அதே போல் நம்ம பாபாவுடைய சச்சரித்தத்தில் நீங்கள் படிச்சிருந்தால் கண்டிப்பாக தெரியும். பாபா ஒரு பக்தனாண்ட காணிக்கை கொடு அப்படின்னாருனா கண்டிப்பாக அந்த பக்தன் எவ்வளோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டானோ அது பாபா வாங்கிடுவார். அதே போல் இந்த நாள் வரையும் பாபா கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ, நம்ம பிரார்த்தனை நிறைவேறினால் என்ன செய்கிறோம், பாபாவுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ அது பாபா கண்டிப்பாக அதை வாங்கி கொள்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் மே மாதம் 12ஆம் தேதி துபாயிலிருந்து ஒரு சாய் பக்தர் ஷிரடிக்கு வந்திருக்கார். சாய்ராம், அவர் என்ன பண்ணுறாருனா சுமார் 270 கிராம் மதிப்புள்ள, அதே போல் பார்த்திங்கன்னா சுமார் 24,40,000 ரூபாய் மதிப்புள்ள ஓம் சாய் என்று பொறிக்கப்பட்ட ஒரு சொற்களை தங்க சொற்களை ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜோடைய முதன்மை செயல்துறை அதிகாரி திரு கொரக்ஷா கதிர்கரிடம் இந்த ஓம் சாய் என்ற அற்புதமான தங்க சொற்களை கொடுக்குறாரு அந்த பக்தர். அதே போல் ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜோடைய முதன்மை செயல்துறை அதிகாரி திரு கொரக்ஷா கதிர்கல் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஓம் சாய் என்ற சொற்களை பாபாவுடைய பாதத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஷிரடியில் பாபாவுடைய பாதத்துக்கிட்ட இந்த சொற்களை கொண்டு போயிட்டு பாபாவுடைய பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதன் பிறகுமா அந்த துபாயை சார்ந்த அந்த பக்தருக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஓம் சாய் சொற்களை பார்த்திங்கன்னா பாபாவுடைய தோரகமாய்க்கு கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் சார், மேலே ஓம் சாயின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தோரகமாயில் நிம்பார் இருக்கும், அதாவது தொழுகை கூடம். நம்ம நிறைய வீடியோவில் எடுத்து பேசியிருப்போம். இந்த தொழுகை கூட மேலே பார்த்தீங்கன்னா ஓம் சாயின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து இருக்கும். இந்த ஓம் சாய் என்ற ஒரு தங்க சொற்களை துபாயை சேர்ந்த சாய் பக்தர் கொடுத்துருக்காரு. இந்த தங்க சொற்கள் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள், தெளிவாக தெரியும் பாருங்கள். ஓம் சாய் என்ற தங்க சொற்கள் எழுதியிருக்கு. தோரகமாயில் தான் இந்த தங்க சொற்கள் பாபாவுடைய நிம்பாருக்கு மேலே இருக்கும். பாபாவுடைய பாதத்தில் ஆசீர்வாதம் பண்ண பிறகு இந்த தங்க சொற்கள் பார்த்திங்கன்னா தோரகமாயில் நிம்பாரில் கொண்டு வச்சுருக்காங்க. இதோடைய மதிப்பு கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா சுமார் 270 கிராம். அதே போல் இதோடைய அமௌண்ட் தொகை பார்த்திங்கன்னா சுமார் 24,40,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு அற்புதமான ஓம் சாய் என்ற ஒரு தங்க எழுத்தை துபாயை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றிருக்கார் பாபா. இதன் அடிப்படையில் பாபாவுக்கு அவர் வேண்டிக்கிற மாரி இந்த காணிக்கையை பாபாண்ட கொடுத்துட்டாரு. சேரம் ஷிரடியோடைய சமஸ்தானத்தின் முதன்மை செயல்துறை அதிகாரி திரு கொரக்ஷா கதிர்கர் பாபா வாழ்ந்த மசூதி, அதாவது பாபாவுடைய தோரகமாய்க்கு இந்த தங்க சொற்கள், அதாவது ஓம் சாய் என்ற தங்க சொற்களை கொண்டு வராங்க.
தோரகமாயில் நிம்பார் பாபா தொழுகை பண்ணுற இடம், இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணுற இடம். இந்த இடத்துல நிம்பாருக்கு ஒரு பக்கம் சர்தாவும் இன்னொரு பக்கம் சபுரியும் எழுதியிருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக துபாய் சேர்ந்த ஒரு சாய் பக்தர் கொடுத்துருக்க ஓம் சாய் என்ற சொல்லு இருக்கும். நீங்கள் ஷிரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக தோரகமாய்க்கு போங்க. அங்கு பாபாவுடைய தோரகமாய் நிம்பார் மேலே இந்த ஓம் சாய் என்ற அற்புதமான எழுத்து வந்து பதிஞ்சிருக்கும். சாய்ராம். துபாயை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் பாபாவுக்கு நேற்றைய தினம் சுமார் 24,40,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஓம் சாய் என்ற தங்க சொல்ல வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றிருக்காரு பாபா. பாபாவுக்கும் கோடான கோடி நன்றிகள். நிறைய பக்தருடைய பிரார்த்தனைகள் தொடர்ந்து பாபா நிறைவேற்றிட்டே வந்துட்டுருக்காரு. ஒவ்வொரு பக்தருடைய தேவைக்கு தகுந்த மாரி அவங்களுடைய காணிக்கை வந்து பாபாவிடம் கண்டிப்பாக செலுத்துகிறாங்க. பாபாவும் அதை பெற்றுக்கொள்கிறாரு. அதே போல் நம்மளுடைய தேவைகள் என்ன என்றது பாபாவுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சக்திக்கு தகுந்த மாரி நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் பட்சத்தில் நம்ம என்ன பாபா கிட்ட வேண்டி இருக்கோமோ அது 1 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்மளால் முடியறது பாபா கிட்ட வேண்டி இருக்கோமோ அது கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சாயோடைய சமஸ்தானம் ப்ரெஸ்டேஜில் கண்டிப்பாக செலுத்திடணும். கண்டிப்பாக பாபா ஒவ்வொரு பக்தருடைய பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவார். நமக்குண்டான பிரார்த்தனை எந்த நேரத்தில், எந்த நிமிடத்தில், எந்த விஷயத்தில் நிறைவேறணும்னு சொல்லிட்டு பாபா கண்டிப்பாக நமக்கு நேரத்தை ஒரு நேரம் வச்சுருப்பார். அந்த நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு உண்டான பிரார்த்தனை கண்டிப்பாக நல்ல விதத்தில் பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு. அப்படி நிறைவேற்றி கொடுக்குற பட்சத்தில் நம்மளால் என்ன நம்ம சாய்நாதருக்கு கொடுக்க முடியுமோ, இல்லை ஏழை எளிய சாய் பக்தர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியுமோ, இது நம்ம வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணுங்க. மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லா வாழ பாபா வழிவகுப்பார். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.